திண்டுக்கல் அருகே உள்ள சோனையக்கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த முருகேசன், ஒச்சம்மாள், கருப்பையா ஆகியோருக்கு எரியோடு அருகே சொட்டமநாயனூரில் உள்ள தங்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கிணறு தோண்டும் வேலை செய்து கொண்டிருந்த போது திமுகவை சேர்ந்த முன்னாள் விவசாய அணி அமைப்பாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் முருகேசனின் சொத்தை அபகரிக்கும் நோக்கில் தகாத வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டு முருகேசன் தரப்பினரை தாக்கியும் அரிவாள், கடப்பாரை, கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் அவர்களையும் அவர்களை காப்பாற்ற வந்த காரையும் கல் மற்றும் கட்டைகளால் தாக்கும் வீடியோ வெளியாகி உள்ளது. இந்த சம்பவம் நேற்று அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த 3 பேரும் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இடத்தகராறு தொடர்பாக பலமுறை கருப்பையா, முருகேசன் குடும்பத்தினர் எரியோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இந்த புகார் தொடர்பாக காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நேரடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் கோரிக்கை.